Hi viewers, இன்னைக்கு நம்ம பூந்தமல்லி வந்திருக்கோம். மேல வந்து ஆஸ்பெக்ட் ஷீட் லே பண்ணிருக்காங்க. இந்த ஆஸ்பெக்ட் ஷீட்ல நிறையவே லீக்கேஜ் இருக்கு. சோ அத எப்படி நம்ம சால்வ் பண்றோம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஷீட்ல லீக்கேஜ் வரதுக்கு நிறைய இடங்கள் காரணம் இருக்கு. அது வந்து ஜே போல்ட் அந்த ஷீட் லேப்பிங் ஏரியா அண்ட் ஷீட் வந்து வால்ல ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த ஜாயிண்ட் ஏரியால இந்த மாதிரி இடங்கள வந்து நிறைய லீக்கேஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இனிமே வந்து ஷீட் டேமேஜ் ஆயிருக்கு இல்ல கிராக்ஸ் டெவலப் ஆயிருக்குன்னா அந்த மாதிரி இடத்துலயும் நமக்கு சிமெண்ட் ஷீட்ல லீக்கேஜ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். தென் அதுக்கு மேல வந்து நம்ம ஒயிட் கலர்ல கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணணும். இது வந்து ஹீட் ப்ரூஃப் பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளீனிங் ப்ராசஸ் தான் நீங்க பாக்குறீங்க. ஏன்னா கிளீன் பண்ணாதான் நமக்கு ஆஸ்பெக்ட் ஷீட்டோடைய சர்ஃபேஸ் நல்லாவே தெரியும். அது என்னென்ன டேமேஜஸ் இருக்கு, போரோஸ் எந்த அளவுக்கு இருக்கு, சின்ன சின்ன மைண்ட் கிராக் எல்லாமே நமக்கு விசிபிளா தெரியும். அப்பதான் நம்ம வந்து கிளியரா அதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளீனிங் ஒர்க் போயிட்டு கிளீனிங் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஷீட்டை டைட் பண்ணதுக்காக ஜே போல்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஜே போல்ட்லயும் ஹோல்ஸ் ஃபார்ம் இருக்கு. அது வழியும் தண்ணி லீக்கேஜ் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் ஜே போல்ட்ல நமக்கு வந்து பியூ சீலண்ட் அப்ளிகேஷன் பண்ண போறோம். இந்த பியூ சீலண்ட் வந்து ஜே போல்டோட கேப் ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டே இருக்கு. ஆஸ்பெக்ட் ஷீட்ல நிறைய இடத்துல கிராக்ஸ் டெவலப் இருக்கு. ஃபுல் என்டையர் ஏரியாவுக்கும் அதாவது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஷீட் லென்த்துக்குமே கிராக் டெவலப் நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கு நம்ம வந்து விட்டமின் டேப் லே பண்றோம். இந்த விட்டமின் டேப்ல மேல வந்து சில்வர் ஃபாயில் கோட்டிங் இருக்கும். இது யூவி ரெசிஸ்டன்ட் ரிஃப்ளெக்ட் பண்றதுனால இந்த விட்டமின் டேப் வந்து ரொம்ப நாளைக்கு சன்லைட்ல இருந்தாலும் டேமேஜ் ஆகாம உங்களுக்கு லைஃப் தரும். ஸோ இந்த கிராக்கு மேல டேப் எல்லாம் லே பண்ணதுக்கு அப்புறம் ஷீட்டு காத்துக்கு ஆடாம இருக்கிறதுக்காகவும் ஸ்டெபிலிட்டிக்காக மேல வந்து ஒரு திண்டு மாதிரி போட்டிருப்பாங்க பிரிக் ஒர்க். ஸோ அந்த பிரிக் ஒர்க் அவங்க அன்பிளாஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த பிரிக் ஒர்க்ல நிறையவே வந்து கிராக்ஸ் போரோஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு அது வழியா தண்ணி லீக்கேஜ் ஆகுது. ஸோ அந்த பிரிக் ஒர்க் மேல நம்ம பியூ பேஸ்ட் பிட்மன் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணி அதுக்கு மேலே ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் லே பண்ண போகிறோம். இந்த பியூ ரப்பரிஸ்ட் பிட்மன் கோட்டிங்கை வந்து நம்ம டேரக்டாக வெயில் சன்லைட்ல போகிற மாதிரி விட முடியாது. ஸோ அதை கவர் பண்ணதுக்காக நம்ம அதே பியூ ப்ராடக்ட்ல ஒயிட் கலர் கோட்டிங் அப்ளிகேஷன் இது அல்ட்ரா ஒயிட் இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி சன்லைட்ல இருந்து அந்த பியூ கோட்டிங்கை நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணும். அதே மாதிரி அந்த பியூ கோட்டிங் அதாவது பிட்மன் கோட்டிங் ஜீரோ வாட்டர் அப்சர்ப்ஷன்றதுனால வீட்டுக்குள்ள தண்ணியும் வந்து உள்ள வந்து அலோவ் பண்ணாது. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃபும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்றாங்க. ஒயிட் கலர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணாங்க. இது வந்து டாக்டர்ல ரூஃப் சீல் கிளாசிக் ஒயிட் கலர் கோட்டிங் அக்ரிலேட் பியூ கோட்டிங் டெக்னாலஜி இந்த கோட்டிங்ல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ட்ரைன் டைம் ஆனது நம்ம செகண்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ற ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ற ப்ராசஸ் பார்த்துட்டீங்க. இந்த கோட்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணா இந்த டேரஸ்க்கான அதாவது இந்த ஆஸ்பெக்ட் ஷீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்றோம். தேங்க்ஸ் ஸ்வேதா மேடம், உங்க வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோவை முழுசா பார்த்தா வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல சர்வீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.